மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடம் கார்பனில் சேர்மங்கள். கார்பனில் சேர்மங்கள் ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம்ங்கிறது இந்த பாடத்துக்குள்ளே உள்ளடக்கி இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்க்க போகிறது ஆல்டிஹைட் அண்டு கீட்டோன் மட்டும். அப்போ அவற்றோட பொதுவான அந்த வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னா C டபுள் பாண்ட் O. C டபுள் பாண்ட் O பாருங்கள். இப்போ இந்த கார்பனை நீங்கள் பாருங்கள், டபுள் பாண்டு ஓவுக்கும் ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு இருக்குது. அதே நேரத்தில் கீழே 2 நான் இழுத்து விட்டுருக்கேன். அப்போ கார்பனுக்கு 4 பிணைப்புன்னு முதவே சொல்லிட்டேன். இப்போ 4 உங்களுக்கு வந்துருச்சு. ஆக்சிஜனுக்கு எப்பயும் 2 பிணைப்பு, ஏன்னா அதோட அணியன் 8, வெளிக்கூட்டில் 6, அதில் 2 இன்வால்வ் ஆகும் பிணைப்பில் ஈடுபடக்கூடிய அதிகபட்சமாக ஆக்சிஜனுக்கு 2. அப்போ ஆக்சிஜனோட பிணைப்பு 2, அதுவும் இங்கே பூர்த்தி ஆயிடுச்சு. 1 அதாவது இரட்டை பிணைப்பு, 3 பிணைப்பு இவையெல்லாம் வரும்போது நம்மளுக்கு 1 மட்டும்தான் சிக்மா பிணைப்பு, மற்றவை எல்லாம் பை பிணைப்பு. சிக்மா பிணைப்பு பை பிணைப்பை விட வலிமையானதாக இருக்கும். ஏன்னா அச்சில் இணைகிறதுக்கும் அதாவது லேட்ரல் பக்கவாட்டில் இணைவதற்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம்னா கையை நம்ம இப்படி பிடிச்சா உள்ள ஸ்ட்ரென்த்துக்கும் இப்படி பிடிக்கிறதுக்குள்ள ஸ்ட்ரென்த்து எது வலிமையாக இருக்கும் அப்படின்னா இந்த அச்சில் பிணைகிறது நம்மளுக்கு பிணைப்பு வலிமையாக இருக்கும்ன்றது தெரியும். அதைத்தான் இங்கே நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு சரி, இந்த 2 பிணைப்பு ஆக்சிஜனோட முடிஞ்சிருச்சு கார்பனைல் சேர்மங்களில். அதுக்கடுத்து என்னென்னா 1 ஹைட்ரஜன், அதாவது ஒரு பிணைப்பு ஹைட்ரஜன், இன்னும் 2 பிணைப்புமே ஹைட்ரஜனாக இருக்கலாம். 2 பிணைப்புமே ஹைட்ரஜனாக இருக்கலாம். அல்லது 2 பிணைப்பில் ஒரு பிணைப்பு CH3, இன்னொரு பிணைப்பு ஹைட்ரஜனாக இருக்கலாம். மூன்றாவது வழி என்னன்னா 2 பிணைப்புமே CH3 அல்லது CH3. இதை ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்னு சொல்லுவோம். ஆர் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்கைல். இங்கே நான் மெத்தில்னு போட்டிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். பட் என்னென்னா காமனாக ஆல்கைல், அது எத்திலாக இருக்கலாம், ப்ரொப்பைலாக இருக்கலாம், எந்த ஆல்கைல் குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு சப்போஸ் இங்கே H, இன்னொன்று நம்ம R இப்படி போட்டுட்டோம்னா இதுதான் ஆல்டிஹைடு. இதுதான் என்னதுன்னா ஆல்டிஹைடு. இதையே நம்ம C டபுள் பாண்ட் O ஆர் ரெண்டுமே நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா 2மே ஆல்கைல் குரூப் கொடுத்துட்டோம்னா இது கீட்டோன். இது என்னதுப்பா? கீட்டோன். இதை நம்ம C டபுள் பாண்ட் O 2மே Hன்னு கொடுத்துட்டோம்னா திஸ் ஆல்சோ ஆல்டிஹைடு. இதுவுமே என்னதுப்பா? ஆல்டிஹைடு. அப்போ நம்மளுக்கு ஆல்கைல் குரூப் 2 இணைக்கப்பட்டிருந்தால் கீட்டோன். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீட்டோன். மற்ற 2ம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டிஹைடு. ஏன் அப்படின்னா CHO, அப்போ ஆல்டிஹைடு அப்படிங்கும்போது C டபுள் பாண்ட் OH இது இருக்கும். இந்த குரூப் இருந்துச்சுன்னா இது ஆல்டிஹைடு. இதே கீட்டோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? RC டபுள் பாண்ட் OR. கீட்டோன்னா இது அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ பாருங்கள், C டபுள் பாண்ட் ஓங்கிறது 2க்கும் காமனாக இருக்குது. அதனால நம்ம என்ன பொதுவான பேர் சொல்கிறோம்னா கார்பனைல் சேர்மங்கள்ன்ற இந்த தலைப்பு நம்ம இதுக்கு கொடுக்குறோம். அந்த 2க்கும் IUPAC பெயரிடுதல் நம்ம பார்க்க போகிறோம். IUPAC பெயரிடுதல் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயரிடும் முறை. இப்போ IUPAC பெயரிடும் முறையில் நம்ம ஆல்டிஹைடை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஆல்டிஹைடு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், ஃபார்மால்டிஹைடு நான் ஏற்கனவே சொன்னேன், கார்பன் ஒரு ஹைட்ரஜனோட 2 ஹைட்ரஜனோடையும் சேரலாம். இப்போ C டபுள் பாண்ட் O எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஃபார்மால்டிஹைடுன்னு கொடுத்துருக்க அந்த காம்பவுண்டை பாருங்கள். இப்போ இந்த இது ஸ்லைடில் இருக்கிறத இதில் HCHO. இதை நம்ம எப்படி விரித்து எழுதுகிறோம் அப்படின்னா C டபுள் பாண்ட் OHH. ஏன்னா நம்ம இப்படி விரித்து எழுதலாம். கார்பனுக்கு 4 இணைதிறன், கார்பனுக்கு எப்படி இருக்குது 4 இணைதிறன் பாருங்கள், HCHO. இதை இப்படி நம்ம எழுதும்போது பேர் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பெயரிடும் முறை தெரியும். ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், ஆல்கேனோட பேர் என்னதுப்பா? ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன், 3 இருந்தால் ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன் நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த முதல் ஆல்டிஹைடில் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு கார்பன் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வினைச்செயல் தொகுதி CHOன்றது ஆல்டிஹைடு தொகுதியாக இருந்தாலும் அதில் கார்பன் இருக்கிறதுனால எண்ணிக்கையில் அதை நம்ம சேர்க்கணும். அப்போ நம்ம நம்பர் எப்படி கொடுப்போம்? 1. ஏன்னா இருக்கிறதே ஒரே ஒரு
கார்பன். அப்போ 1 கார்பன் இருந்தால் மூலப்பெயர் தாய்ப்பெயர் என்ன சொல்லியிருக்கோம்? மீத்தேன். ரைட்டு தானப்பா? மீத்தேன். ஓகே. ஆல்டிஹைடில் நம்மளுக்கு என்ன வருது? ஆல்டிஹைடு அப்படிங்கும்போது ALDA. அப்போ ஆல் அப்படின்னு உச்சரிப்போம். எப்படி உச்சரிப்போம்? ஆல். பாருங்கள், உங்களோட அட்டவணையில் பாருங்கள், எந்த சப்ஸ்டிவெண்ட்டும் இல்லை, அதாவது பதிலீடு இல்லாதனால அந்த முன்னொட்டுங்கிறத கேப் விட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள், மூல வார்த்தை கார்பன் 1 இருக்கனால மீத்தேன். மெத்து பின்னொட்டுன்னு ஏனை பிரிச்சுக்கிட்டோம். மீத்து ப்ளஸ் ஏன், மெத்து ப்ளஸ் ஏன். இங்கிலீஷில் நம்ம எப்படி வேணாலும் உச்சரிக்கலாம், METH, மீத்து மெத்து. பாருங்கள், ஏன் அதை பின்னொட்டாக எடுத்துக்கிட்டாங்க, முதன்மை பின்னொட்டு. அடுத்து பாருங்கள், 2ஆம் நிலை பின்னொட்டு என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது வினை செயல் தொகுதியை எப்படி உச்சரிப்போம் அப்படின்னா ஆல்டிஹைடு. ALDEHYDE. இதில் முன்னாடி வர்ற ஏஎல்ல அல்னு உச்சரிக்கிறோம். அதை 2ஆம் நிலை பின்னொட்டுன்னு போட்டிருக்கோம். சரி, இப்போ பாருங்கப்பா, இப்போ மீத்தேனேல் அதை மெத்தனேல் எப்படி போடுறாங்க? இங்கிலீஷில் மெத்தனேல், தமிழில் மெத்தனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேர் உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 4ஆவது பாருங்கப்பா, குரோட்டனால்டிஹைடு. குரோட்டனால்டிஹைடுங்கிறது பொதுப்பெயர். பட் இங்கே என்னென்னா எண்ணிக்கை, கார்பனை எண்ணுங்க, 1 2 3 4. CHOக்கு அதே வினைச்செயல் தொகுதி நம்பர் 1 கொடுக்கணும். அடுத்து 2 3 4 வலது பக்கம் இருந்து எப்படி போகிறோம்? நம்பர் கொடுக்குறோம். அப்போ 4 கார்பன் இருந்துச்சுன்னா மூலப்பெயர் என்னது? பியூட். தெரியும் உங்களுக்கு. அடுத்து என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்கும், நம்ம சொல்லியே ஆகணும். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2ஆவது கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பியூட் 2ஈன் சொல்லிட்டோமா? ஏன்னா டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கீன், ஈன் முடிக்கிறோம். விகுதி, அதோட விகுதி தான் பின்னொட்டு. அப்போ என்ன கொடுக்குறோம்? பியூட் 2ஈன். ஆல்டிஹைடு இருக்கனால அல். எப்பயுமே அல் வந்துடணும். ஆல்டிஹைடு சேர்மத்துக்கு நம்மளுக்கு என்ன வந்துடணும்? 2ஆம் நிலை பின்னொட்டு மாறவே மாறாது, அல். அப்போ பியூட் 2ஈனல் முடிஞ்சாப்பா பேர். இப்போ நம்ம அடுத்த சேர்மம் போகிறோம். ஒரு அரோமேட்டிக் ரிங்கு, இது உங்களுக்கு பென்சீன் ரிங்குன்னு தெரியும். அதில் என்ன இருக்குது? வினைச்செயல் தொகுதி CHO அட்டாச் ஆகிருக்கு ஒரு பொசிஷனில். இப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பென்சீன் ஆல்டிஹைட், பென்சால்டிஹைட். பென்சீன் ஆல்டிஹைட், பென்சால்டிஹைட் சேர்த்து எழுதியிருக்காங்களா பாருங்கள் மேலே. இதுக்கு நம்ம IUPAC நேம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள், C6H6 அப்படின்னா பென்சீன். C6H6 அதாவது என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஹச், ஒவ்வொன்றிலையும் ஒரு ஹச்சு. அப்போ CHO இணைஞ்சிருக்க இடத்துலையும் என்ன இருக்குது? ஹச் இருக்குது. அந்த ஹச்சை பதிலீடு செய்து தான் CHO அட்டாச் ஆகிருக்கு. பதிலீடு செய்து என்ன அட்டாச் ஆகிருக்கு? பென்சீன் ரிங். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தோம்னா எப்படி? எப்படின்னா HCHO. இது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஃபார்மால்டிஹைடு. என்ன சொல்லியிருக்கோம்ப்பா? ஃபார்மால்டிஹைடு. இதில் நம்ம பார்த்தோம்னா CHOவில் இணைஞ்சிருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த பென்சீன் ரிங்கு போய் என்ன ஆயிருக்கு? அட்டாச் ஆகிருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா பேர் எப்படி வைப்போம்? இது 1. அதுக்கடுத்து என்ன கொடுப்போம்? அப்போ மூலப்பெயர் என்ன வரும்? ஒரு கார்பன் இருந்தால் மீத் ஏன் போட்டிருக்காங்களா பாருங்கள். மூல வார்த்தை மீத் ஏன், அதை அன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபினைல நம்ம என்ன சொல்கிறோம்? இதில் இணைஞ்சிருக்கக்கூடிய, இப்போ பாருங்கப்பா, நான் என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல நான் இந்த பென்சீன் ரிங்கை அட்டாச் கொடுக்குறேன். ரைட்டா? ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இதில் ஒரு ஹச்சை நீக்கிட்டோம், இதில் ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டோம். பென்சீன் ரிங்கை ஃபினைலாக மாறிடுச்சு. ஏன் ஃபினைலாக மாறிடுச்சு? எப்பயுமே ஒரு ஹைட்ரஜன், அதாவது C6H6ல் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிட்டுதுன்னா ஐல், அல்கைல். இங்கே பென்சீனால் C6H5னா ஃபினைல். அப்போ ஃபினைல் வந்து எதில் இணைஞ்சிருக்கு? வினைச்செயல் தொகுதியான CHOவில் இணைஞ்சிருக்கு. அப்போ பாருங்கப்பா, பேர் என்ன கொடுக்குறாங்க? இதில் ஒரே ஒரு கார்பன் தான். நம்ம இதில் 1 ஃபினைல் மெத்தனேல் அப்படின்னு சொல்லணும் தேவையில்லை. ரூட் மூல வார்த்தை தெரிஞ்சிருச்சு. இணைப்பு அந்த பதிலீடு செய்யப்பட்டது ஃபினைல்னு தெரிஞ்சு வச்சு ஃபினைல் மெத்தனல், ஃபினைல் மெத்தனல். அடுத்து பாருங்கப்பா, அசிட்டோன் அல்லது இன்னொரு இது பூரா இதெல்லாம் பொதுப்பெயர். இதை என்ன சொல்லணும்? அசிட்டோன்கிறது வணிக பெயர், டைமெத்தில் கீட்டோன்கிறது பொதுப்பெயர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்ததே IUPAC பெயரிடுதல். அதைத்தையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பூராமே உங்களுக்கு படத்தை அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நோட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்துச்சுன்றதே அடுத்து இந்த நேரம் உள்ள 4 பாக்ஸில் பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு
என்ன இருக்குது? கீட்டோன்னு பேர் வந்தவுடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் சொன்னேன் 2 கார்பனைல் சேர்மங்களை கீட்டோன். 2வது வினைச்செயல் தொகுதியான சி டபுள் பாண்ட் ஓ இங்கே வந்து என்னவா இருக்குது? வினைச்செயல் தொகுதியாக இருக்குது. சி டபுள் பாண்ட் ஓ. இப்போ ஆல்டிஹைடுனா CHO சொன்ன மாதிரி இங்கே என்ன இருக்குப்பா? கீட்டோனோட வினைச்செயல் தொகுதி சி டபுள் பாண்ட் ஓ இருக்கா பாருங்கள், நடுவில் இருக்கா? இந்த படத்தை நான் எழுதி போட்டது அப்படியே அங்கே இதில் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதோட என்ன இணைஞ்சிருக்கணும்னு சொன்னேன்? 2 R இணைஞ்சிட்டா அது கீட்டோன். 2 R இணைஞ்சிட்டா கீட்டோன். 2 Rங்கிறது இங்கே என்ன இருக்குது? மெத்தில் CH3. இப்போ நம்மளுக்கு அதே டை. அப்போ 2ங்கிறத டைன்னு நோட் பண்ணுவோம். டை மெத்தில் கீட்டோன்னு பொது பேர் சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா நம்பர் கொடுக்கணும். CO நடுவில் CO எப்படி இருக்குது? நடுவில் வந்துருச்சு. ஆல்டிஹைடில் இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ஆல்டிஹைடு எப்பயுமே ஒரு எட்ஜில் இருக்கும், ஒரு எண்டில் இருக்கும், ஒரு முனையில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு எப்பயுமே நம்பர் 1 தான் கொடுத்தோம். பட் கீட்டோன் அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2மே R. அப்போ அதுலேயும் கார்பன் இருக்குது. கார்போனைல் தொகுதியான அந்த சி டபுள் பாண்ட்லேயும் ஓலையும் கார்பன் இருக்குது. 3லையும் இருக்கிறனால அதுக்கு எப்பயுமே என்ன வர சான்ஸ் இல்லை? 1ன்றது மேக்சிமம் வராது. அதிகபட்சமாக 1 அது நம்பர் கீட்டோ குரூப்புக்கு வராது. இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ நேம் எப்படி நம்பர் கொடுப்போம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எண்டை பிடிச்சிக்கிருவோம். அதே நேரத்தில் லாங் செயின் அப்படின்னா நம்மளுக்கு COக்கு குறைந்த நம்பர் வரணும். சி டபுள் பாண்ட் ஓ CH3. இந்த இடத்துல பாருங்கள் CH2 CH2 CH3 பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ மூல வார்த்தை என்ன? 5 இருந்தால் பென்டேன். உங்களுக்கே தெரியும் பென்டேன். அப்போ அதை எப்படி பிரித்து எழுதிக்கிறோம்? பென்ட் ப்ளஸ் அன். எப்படி எழுதிக்கிறோன்னா பென்ட் ப்ளஸ் அன். அதே விகுதி என்னது சொல்லுவோம்? ஓன். அதுவும் தெரியும். அப்போ ஓன் எத்தனாவதுல இருக்குது? 2வது கார்பனில் இருக்குது. அப்போ 2 ஓன்னு போட்டுக்கோங்க. பென்ட் ப்ளஸ் அன் 2 ஓன் வந்துடுது. அடுத்து என்ன? சப்ஸ்டிடியூவன்ட் எதுலையும் இருக்கா அப்படின்னா கீழே நம்மளுக்கு பிரான்ச்லாம் இல்லை. அப்போ இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 3 4 5. அப்போ நம்ம பென்ட்டு 2 ஓன் அதிலே வந்துடுது, முடிஞ்சு. பென்ட்டு 2 ஓன் முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா பென்டேன் அப்படின்னு சொல்கிறதுல வினைச்செயல் தொகுதி கீட்டோனாக இருக்கிறதுனால பென்ட்டு 2 ஓன்னு முடிக்கலாம். சரியாப்பா? அப்போ இப்போ நம்ம உங்கள் பிக்சருக்கு வருவோம். அதில் பாருங்கள் 3 கார்பன் எண்ணிக்கை பாருங்கள். COவை சேர்த்து 1 2 3. ஆனால் 2வது சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது. அப்போ ப்ரொப் மூல வார்த்தை என்னது? 3க்கு வரும்போது ப்ரொப்பேன் வருமா? ப்ரொப் ப்ளஸ் அன்னு பிரித்து எழுதியிருக்காங்களா? எந்த சப்ஸ்டிடியூவன்ட்டு அதாவது ஒரு பதிலீடும் இல்லாதனால முதல் காலம் டேஷாக கொடுத்தாச்சு. அடுத்து பிரித்து எழுதியிருக்கோம். மூல வார்த்தையை ப்ரொப் ப்ளஸ் அன். அடுத்து என்னது? ஓன் இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னா இங்கிட்டு வந்தாலும் 2 தே, இங்கிட்டு வந்தாலும் 2 தே. அதனால் நம்ம அந்த 2ன்றதை நோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா என்ன சொல்லிட்டோம்? 1ல் வரவே வராதுன்னு சொல்லிட்டோம், எண்டில் வராது. அப்போ இங்கிட்டு போட்டாலும் 1, இங்கிட்டு போட்டாலும் 1. அதனால் இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொப்பனோன்னு முடிச்சிட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கப்பா? நம்பர் தேவையில்லை. ப்ரொப்பனில் நம்மளுக்கு அதே ஃபஸ்ட்டு கீட்டோனில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதே என்னதுப்பா? உறுப்பு. முதல் உறுப்பே ப்ரொப்பனோன். அதனால் அதுக்கு நம்ம நம்பர் சொல்ல தேவையில்லை. அடுத்த காம்பவுண்ட் வாங்க, மெசிட்டைல் ஆக்சைடு. இது பொது பெயர் மெசிட்டைல் ஆக்சைடு. இதில் நம்மளுக்கு ஐயூபேக் நேம் கொடுக்கணும். அதை விரித்து எழுதணும். இப்போ நான் இதை விரித்து எழுதுகிறேன். CH3 C டபுள் பாண்ட் O. அடுத்து CH டபுள் பாண்ட் C. இதை எப்படி கொடுத்துட்றோம்? 2 CH3 அப்படி. ஏன்னா ஒவ்வொரு கார்பனுக்கு நம்மளுக்கு 4 பிணைப்புன்றது தெரியும். இப்போ நீ விரிச்சு எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 1 2 4, இந்த கார்பனுக்கு 2 3 4, இந்த கார்பனுக்கு எடுத்தீங்கன்னா 2 3 4. அப்போ இந்த கார்பனுக்கு எடுத்தோம்னா 3 ஹைட்ரஜன் 1 4. அதே ஒவ்வொரு கார்பனுக்கும் நம்மளுக்கு 4 பிணைப்பு வந்துடுது. சரிதானே? இப்போ நான் விரிச்சு எழுதிருக்கு ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள் நம்பர் கொடுக்கணும். எதுக்கு குறைவாக வரணும் நம்பர்? வினைச்செயல் தொகுதியான சி டபுள் பாண்ட் ஓக்கு குறைவாக வரணும். அதனால் நான் வலது பக்கத்தை சூஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5. இங்கிட்டு நம்ம கொடுத்தாலும் 5 தான், இங்கிட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வருது? 5. அப்போ பென்டேன். 5 கார்பன் இருந்தால் மூல வார்த்தை என்னது? பென்டேன். அங்கே பாருங்கள் பென்ட்டு. அன்னையே எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே 2வது இதிலே சொல்லிட்டோம், டபுள் பாண்ட் இருந்தால் அன்னி ஈனா மாறும்ட்டு. ஏன்னா அல்கீன். அப்போ எதில் வருது ஈன்? 3வது கார்பன். பாருங்கள் 3வது கார்பனில் தானே இரட்டை பிணைப்பு தொடங்குது. அப்போ என்ன சொல்கிறோம்?
பென்ட்டு 3ஈன் அதை முடிச்சிட்டோம். பென்ட்டு 3ஈன் 2வது காலமும் 3வது காலமும் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து முதல் காலம் என்ன அப்படின்னா ஏதாச்சும் பிரான்ச்சு பதிலீடு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்பர் இடாமல் பாருங்கள், நம்பர் இடப்படாமல் ஒரு தொகுதி CH3 இந்த நான் போட்டு வச்சுருக்கேன் நான் சைடில். இன்னும் நான் அதை என்ன செய்கிறேன் உங்களுக்கு தெளிவாக இருக்க மாதிரி கீழே கூட விட்டுரு. அப்போ இதை நம்ம சொல்லலைன்னா நம்ம என்ன செய்வோம், பேர் சொல்லும்போது எழுத மாட்டோம். அப்போ பாருங்கள், இது 4வது கார்பனில் ஒரு CH3 மெத்தில் பிரான்ச்சு தொங்கிக்கிட்டு இருக்குது கிளை மாதிரி. அப்போ நம்ம இதை சொல்லணும்ல. இப்போ இது எதில் வரும், முதல் காலமான எண்ணுடன் கூடிய இட அமைவுன்ற இடத்துல பாருங்கள் 4வதுல மெத்தில் இருக்கனால 4 மெத்தில் கொடுத்துருக்காங்களா அவங்க பேரில் 4 மெத்தில். அப்போ பென்ட்டு 3ஈன் டபுள் பாண்டை சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லிட்டோம், ஒரு CH3 பிரான்ச்சில் தொங்குறதையும் சொல்லியாச்சு. அடுத்து எதை சொல்லலை, இன்னும் நம்ம எது வினைச்செயல் தொகுதி எதுன்றது நம்ம சொல்லலை. வெறும் இது மட்டும் இருந்திருந்தால், டபுள் பாண்ட் மட்டும் இருந்திருந்தால் நம்ம பேசாமல் 4 மெத்தில் பென்ட்டு 3ஈன்னு முடிச்சிருப்போம். பட் இங்கே என்ன இருக்குது, அடிஷ்னலாக டபுள் பாண்ட் O ஒன்று இருக்குது. அப்போ அதையும் நம்ம சொன்னாதே முற்றுப்பெறும். நம்மளோட நேமிங் என்ன செய்யுது, முற்றுப்பெறும். அப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2வதுல கீட்டோன் தொகுதி இருக்கனால 2 பின்னொட்டு என்ன கொடுக்குறோம்ப்பா 2 இப்போ பாருங்கள் 4 மெத்தில் பென்ட் 3ஈன் 2 சேர்த்து எழுதிட்டோமா எல்லாத்தையும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெத்தில் ஃபினைல் கீட்டோன். மெத்தில் ஃபினைல் கீட்டோன் இங்கே நம்ம பென்சீன் ரிங்கு இணைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், இப்போ மெத்தில் அந்த ஃபினைல் C6H5 நம்ம எப்படி எழுதலாம், இப்படி லைன் ஸ்ட்ரக்சரும் கொடுக்கலாம். இதில் நம்மளுக்கு C டபுள் பாண்ட் O CH3. இப்போ இதில் நம்மளுக்கு இது லாங் செயின்னு எடுக்கிறதா இது எடுக்கிறதா அப்படின்னா எப்பயுமே இந்த அலிஃபேட்டிக் அதாவது திறந்த வெளி செயினை பார்க்கணும். ஃபினைலில் நம்ம என்ன செய்யணும், பிரான்ச்சா அல்லது சப்ஸ்டிடியூவண்ட்டாக பதிலீடாத்தையும் எடுக்கணும். ஏன்னா இதில் தானே நம்மளுக்கு என்ன இருக்குது, என்னப்பா இருக்குது, ஏதாவது வினைச்செயல் தொகுதி இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதில் நம்பர் கொடுக்குறோம் 1 2. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த 1 2ல் பாருங்கள் மூலப்பேர் என்னது ஈத் அன் இருக்கான்னு பாருங்கள். 2வதுல ஈத்து 3வதுல அன் பிரித்து போட்டாச்சாப்பா. அடுத்து பாருங்கள், இதை நான் என்ன சொல்லிட்டேன், பதிலீடு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த ஃபினைல எதில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா, சாரி நம்ம நம்பர் இப்படி கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுக்கணும், இதுக்குதான் குறைவான நம்பர். இப்போ இப்படி கொடுத்துரும் 1 2. ஏன் இதை நான் சொன்னேனே அது எண்டில் இப்படி இருந்ததையும் கொடுக்கணும்னா உங்களுக்கு இதை கட் பண்ணிட்டு பாருங்கள். இங்கிட்டிருந்து கொடுக்கணுமா இங்கிட்டிருந்து கொடுக்கணும்னா இங்கிட்டிருந்து கொடுத்தா இது 2, இங்கிட்டிருந்து கொடுத்தா இது 1. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் 1 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறோம் 1வது இதில் இந்த ஃபினைல் இணைஞ்சிருக்கனால 1 ஃபினைல். இங்கே என்னது 2 ரூட் வேர்டு ஈத் அன், அதாவது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ 1 ஃபினைல் ஈத் அன் எதில் 1 இருக்குது, 1ல் இருக்குது. C டபுள் பாண்ட் ஓங்கிறது 1வதுல இருக்கனால 1 எல்லாத்தையும் இப்போ சேர்த்து எழுத வேண்டியது. 1 ஃபினைல் ஈத்தன் 1 ஓன். அல்லா இருந்தால் ஈத்தன் அல்னு போடுவோம். இங்கே என்னது கீட்டோன்னால 1 ஓன் அப்படின்னு சொல்லிடுறோம். 3 ஆக்சோ பென்டனல்னு கொடுத்துருக்கு. இதுக்கு காமன் நேம் இல்லை, அதனால மேலே கொடுக்கலை. இதில் நம்மளுக்கு 2 இருக்குது. C டபுள் பாண்ட் ஓவும் இருக்குது, CHOவும் இருக்குது. எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த உங்கள் இதில் பாக்ஸில் பாருங்கள் 4th பாக்ஸில் எது பின்னொட்டாக இருக்குது அப்படின்னா அல்லுதே இருக்குது. அதனால இப்போ C டபுள் பாண்ட் ஓன்ற கீட்டோ தொகுதியை எதா எடுத்துக்கிட்டாங்க, பதிலீடு செய்வதால் முதல் காலத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ 3வது கார்பன் நம்பர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு CHOவில் உள்ள கார்பனுக்கு 1, CH2 2, C டபுள் பாண்ட் O 3, CH2 4, CH3 5 கொடுத்துறோம். இப்போ நம்மளுக்கு 3வதுல என்ன இருக்குது, ஒரு ஆக்சிஜன், அதாவது கீட்டோதே அங்கே ஓன்னு கொடுக்காம என்ன செஞ்சிடும், அதை பதிலீடுன்றனால ஓன்னு உச்சரிக்காமல் 3 ஆக்சோன்னு எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க 3 ஆக்சோ. பென்ட் 5 கார்பன் இருக்குல்லப்பா, அப்போ மூளை பெயர் பென்ட்டு அன்னு, அல்டிஹைடுனால அல்லு. அப்போ 3 ஆக்சோ பென்டன் நல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் ஃபார்மைல். என்ன 2 ஃபார்மைல் பென்சாயிக் அமிலம். எப்படி அப்படின்னா பென்சின் ரிங்காக நம்பர் கொடுக்கக்கூடாது. ஆனால் 2 இது ஆர்த்தோ பொசிஷன். நம்மளுக்கு ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும்.
இப்போ ஃபினைல் ரிங்கை எடுத்துக்கிறோம். ஒரு ஃபினைல் ரிங் எடுத்தால் இதில் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டிடியூவண்ட்டாக இப்போ இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இதுக்கு நியரஸ்ட் இது ரெண்டும் ஆர்த்தோ டேஸ், இது ரெண்டும் என்ன மெட்டா டேஸ், இது பேரா. இது என்ன சொல்லுவோம்? பேரா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு நியரஸ்ட் இப்படி வந்துருச்சுன்னா இப்போ இதுக்கு இது ஆர்த்தோனா இதுக்கு இது ஆர்த்தோ. சரியா? அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல CHO, இன்னொன்று என்ன கொடுத்துருக்கோம்? COOH. இது ரெண்டு இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே வினைச்செயல் தொகுதி. COOH எதோட வினைச்செயல் தொகுதி? அமிலத்தோட வினைச்செயல் தொகுதி தெரியும். CHO எதோட வினைச்செயல் தொகுதி? ஆல்டிஹைடோட வினைச்செயல் தொகுதி. அப்போ என்ன கொடுத்துருக்குன்னா நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், ஒரு காம்பவுண்ட் இப்போ இதில் ஒன்றை குறைச்சி ஹைட்ரஜனை குறைச்சி சொன்னேன்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீத்தேன் மெத்தில். இதே C2H6 ஈத்தேன், ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சா எத்தில், என்ன சொல்லுவோம்? எத்தில். இது மீத்தேன் தைல், ஐல்னு முடிப்போம். இதை எப்படி முடிப்போம்? ஐல். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபார்மால்டிஹைடு எழுதுங்க, HCHO. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதில் நம்மளுக்கு இப்போ மேலே பாருங்கள் CH, அந்த CHOவில் எது குறைவாக இருக்குது? ஃபார்மால்டிஹைடையும் இதையும் பார்க்கும்போது ஹச்சுதே. இதை தள்ளிட்டு எது வந்து அட்டாச் ஆகிருக்கு? இந்த COH கூடிய பென்சாயிக் ஆசிட் அட்டாச் ஆகிருக்கு. இப்படி தானே இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஹச்சை நான் அழிச்சிட்றேன். இதில் நான் எதை இணைக்கிறேன்? ஒரு ஆசிட், பென்சாயிக் ஆசிட். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்சாயிக் ஆசிட் இதில் இணைஞ்சிருக்கு. அப்போ ஃபார்மால்டிஹைடில் அந்த ஒரு ஹச்சை நான் அழிச்சிட்டேன்னா அதை ஃபார்மைல், அதை என்ன சொல்கிறோம்? ஃபார்மைல். நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு இது மட்டும் கொடுத்துட்டாங்க, ஃபார்மால்டிஹைடு எதுவும் இல்லை, இதை கொடுத்துட்டாங்க. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு எதில் வரணும்? பின்னொட்டில் வரணும். எதில் வரணும் அப்படின்னா ஆயிக் அமிலம். பாருங்கள், லாஸ்ட் 4th காலமில் வந்திருக்கா ஆயிக் அமிலம். அப்போ ரெண்டு வினைச்செயல், அது அதோட வரிசையும் உங்களுக்கு 11th கொடுத்துட்டாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வினைச்செயல் தொகுதிகள் வந்தால் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆர்டர், ஒரு வரிசை, அந்த வரிசை தெரியும். அப்போ அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு CHOவும் இருக்குது, அதே போல் COOH இருக்குது. நம்ம எதை பின்னொட்டாக எடுப்போம் அப்படின்னா அமிலத்தை தான் எடுப்போம். அதனால் அது விகுதி கடைசியில் முடியுது பேரில் பாருங்கள். அப்போ இன்னொன்று பதிலீடு, இன்னொன்று என்னதுப்பா? இது பதிலீடு. அப்போ அதை நம்ம எப்படி பேர் கொடுத்துட்றோம் பாருங்கள். ஃபார்மால்டிஹைடில் ஹச்சு குறைஞ்சா ஃபார்மைல். நான் சொன்னேன்னா மீத்தேன்னா மெத்தில், ஈத்தேன்னா எத்தில், எல்லாத்துலேயும் ஒரு ஹச்சு குறையுது. ஃபார்மால்டிஹைடில் ஒரு ஹச்சு குறைஞ்சாதே என்னது? CHO. ஃபார்மால்டிஹைடில் ஒரு ஹச்சு குறைஞ்சிச்சுன்னா CHO, ஃபார்மைல்னு சொல்கிறோம். சரி, அந்த ஃபார்மைல் எத்தனாவது பொசிஷன் அப்படின்னா இதுக்கு 1, அதாவது இந்த பென்சின். இப்போ நம்மளுக்கு இதில் எப்படி நம்பர் கொடுக்குறோம்னா இந்த கார்பன் 1 2 3 4 5 6. அப்போ 1ல் ஆசிட் இருக்குது, அதை நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா அதே நம்மளுக்கு முதலிடம் கொடுத்தாச்சு. அப்போ ஃபார்மைல் எதில் இருக்குது அப்படின்னா 2வது பென்சீன் ரிங்கில் உள்ள கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. அதனால் 2 ஃபார்மைல் பென்சனாயிக் அமிலம். கீட்டோன்களும் ஆல்டிஹைடுகளும் இந்த இதுக்கு வந்து இப்போ நான் நேம் வந்து கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்லைடில் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா IUPAC பேரையும் கீழே கொடுத்துட்டேன். உங்களுக்கு தன் மதிப்பீடுகள்னு வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் கொடுத்துருக்க பேரை நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு நீங்களாக பெயரிட்டு சரியான்னு செக் பண்ணிக்கிறணும். அப்போ ஆல்டிஹைட் கீட்டோன் இரண்டு எதுக்கு கீழே வருது அப்படின்னா கார்பனைல் சேர்மங்களுக்கு கீழே வருது. இப்போ நம்ம ஆல்டிஹைடில் பற்றி பார்க்க முன்னாடி இந்த C டபுள் பாண்ட் ஓவோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கார்பனைல் சேர்மங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ C டபுள் பாண்ட் ஓங்கிற வினைச்செயல் தொகுதியை பெற்ற சேர்மங்கள் கார்பனைல் சேர்மங்கள்னு அழைக்கிறோம். அந்த கார்பனைல் சேர்மங்களில் C டபுள் பாண்ட் ஓவோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு வடிவமைப்பு இனக்கலப்பு பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இனக்கலப்பும் வடிவமைப்பும் பார்க்கும்போது என்னன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே கார்பனுக்கு 4 பிணைப்புன்னு சொன்னால் அந்த 4 பிணைப்பில் 3 வந்து சிக்மா பிணைப்பு, 1 வந்து பை பிணைப்புன்னு சொல்லிட்டோம். சிக்மா பிணைப்புங்கிறது அச்சுவனையில் இணைகிறது, பை பிணைப்புங்கிறது பக்கவாட்டில் இணையுது ஆர்பிட்டால்ன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாருங்கள் இதோட அமைப்பு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு 3 பிணைப்பு சிக்மா பிணைப்புன்னு சொல்லிட்டோம். அப்போ 3 பிணைப்பு சிக்மா பிணைப்பில் ஆல்டிஹைடு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆல்டிஹைடுனா 1 ஹைட்ரஜன், 1 அல்கைல் குரூப்பு,
இன்னொன்று ஆக்சிஜன். இந்த மூணு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்திடுது. ஒன்று வந்து என்னன்னா கார்பனோட 4வது இணைதிறன் எலக்ட்ரானானது ஒரு p2p ஆர்பிட்டாலில் இருக்குது. இதே ஆக்சிஜனில் உள்ள இன்னொரு 2p ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானு. ரெண்டு எப்படி இணையுது அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி பாருங்கள். சிக்மா பிணைப்பு 3 ஒரே தளத்தில் உள்ளடங்கிடுது. அப்போ அதை நம்ம முக்கோண தளம்னு சொல்கிறோம். ஏன் முக்கோண தளம்னு சொல்கிறோம்னா நம்ம 11th படிச்சிருக்கோம், இனக்கலப்பு படிச்சிருக்கோம். இந்த இனக்கலப்பில் முக்கோண தளத்துக்கு 120 டிகிரி கோணம். இப்போ உங்கள் பாருங்கள் இந்த படத்தில் 120 டிகிரி கோணம் கொடுத்துருக்கா? அப்போ கொடுத்துருந்துச்சுன்னா என்னது அது? முக்கோண தளம். அப்போ 3 சிக்மா பிணைப்பும் ஒரு தளத்தில் அமைகின்றன. அடுத்து பாருங்கள், பை பிணைப்பிற்குரிய அந்த ஆர்பிட்டாலை நம்ம கலரில் செங்குத்தாக காமிச்சிருக்கோம். ஏன்னா அது பக்கவாட்டு பிணைப்புன்னு சொல்லிட்டோம். கார்பனோட ஒரு ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட ஒரு 2p ஆர்பிட்டாலும் பக்கவாட்டில் இணைகிறது. அந்த இனக்கலப்பில் இணைய உருவாகிறத பாருங்கள் 2வது படத்தில் பையின்னு உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பக்கவாட்டில் ஆர்பிட்டால்கள் இணைந்து இனக்கலப்பு ஏற்பட்டு உருவாகிற பிணைப்பு பை பிணைப்பு. அது சிக்மா பிணைப்பை விட வலிமை குறைந்ததாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. அப்போ முக்கோண தளத்துக்கு கோணம் 3வது படத்தில் பாருங்கள், ஒவ்வொரு அணுவுக்கு இடையிலையும் 120 டிகிரி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன இனக்கலப்பு? sp2. அப்போ 120 டிகிரிக்குரிய இனக்கலப்பு எது அப்படின்னா இது sp2. அது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம 11th படிச்சிருக்கோம். அப்போ sp2 அப்படிங்கிறது 3, s-ல 1, p-ல 2, இவை அச்சு வழியில் இணைந்து சிக்மா பிணைப்பை ஏற்படுத்தி இருப்பதால் sp2 இனக்கலப்புன்னு தான் சொல்லணும். அந்த பைப்பிணைப்பு நம்மளுக்கு எதில் வராது? பக்கவாட்டில் இணையக்கூடிய பைப்பிணைப்பு இந்த இனக்கலப்பில் sp3ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு IUPAC நேம் இடுதல். ஆனால் இங்கே வந்து நம்ம சில கார்போனைல் காம்பவுண்ட்ஸை உதாரணமாக எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கோம்? உங்களுக்கு ரூல்ஸ் பூரா தெரியும். எப்படி நம்ம ஒவ்வொன்றா ஒரு கார்பனைல் சேர்மம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீளமான செயினை தேர்ந்தெடுக்கணும். இந்த கார்பனைல் சேர்மன்களில் நம்மளுக்கு வினைச்செயல் தொகுதியிலேயே எது இருக்குது? கார்பன் உள்ளடக்கி இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த கார்பனையும் அந்த எண்ணிக்கையில் சேர்க்கணும். நீளமான செயின் எடுக்கிறோம்னா அந்த கார்பனைல், அதாவது குறிப்பாக ஆல்டிஹைடு எடுத்துட்டோம்னா எப்பயுமே ஆல்டிஹைடு வினைச்செயல் தொகுதியானது ஒரு முனையில் தான் வரும். அப்போ ஒரு முனையில் வருதுன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 கொடுக்கணும். அப்போ நம்பர் 1 கொடுத்து நீளமான செயினை தேர்ந்தெடுங்க. அதுக்கடுத்து என்ன செய்வோம்? அதுக்கடுத்து ஏதாச்சும் இரட்டை பிணைப்பா 3 பிணைப்போ அல்லது ஏதாச்சும் பதிலீடுகள் இருந்துச்சுன்னா, நம்ம பதிலீடுகள் இருந்தால் முன்னோட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே 11th படித்ததே இருந்தாலும் இதில் சில சேர்மங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பெயரிடுறது எப்படின்னு பார்ப்போம். கல்வி தொலைக்காட்சி வழியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. ஒரு விடைபெறும்.